இந்த பொண்ணு விஜயோட ரசிகராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்களுக்கு செய்யும் நலத்திட்டமே கவர்மெண்ட் பணத்துலேருந்து செய்யலை, விஜய் தன்னுடைய நிலத்தை விற்று சொந்த பணத்துலேருந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு புரிதலற்ற தன்மை இருக்கும்போது அவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. காரணம் என்னென்னா, ஸ்டாலின், ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி யாருமே அவங்களுடைய சொந்த நிலத்தை விற்று பணத்தில் இது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யலையாம். ஆனால் விஜய் தான் செய்கிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ விஜய் கொடுத்துட்ருக்காருல, இப்போ கொடுக்குறாரு. அந்த கொடுக்குறது கூட தன்னுடைய சொந்த பணத்தை தான் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. இவங்க உங்களை அப்படியே புரிதல் இல்லாதவங்க, விஜய் ரசிகை. இவங்க பேசுகிறத கூட ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோ காட்டுறேன். அதில் ஒரு சினிமா நடிகர் ஒரு 10-15 படத்தில் நடிச்சிருப்பார். நல்ல புரிதல் உள்ளவர் தான். அவர் என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ என்னென்னா, இவருக்கு நல்ல புரிதல் இருக்கும், அவங்கள மாரி கிடையாது. அவங்களாவது கொஞ்சம் விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க அந்த பொண்ணு. இவருக்கு நல்லா புரிதல் இருக்கும். 10-15 படத்தில் நடித்தவர், வெளியில் போக்குவரத்து உள்ளவர், நல்லா தெரியும். ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசும்போது என்ன பேசுகிறார், பெண்களை பற்றி பேசும்போது, உங்களுக்கு நாங்கள் அண்ணனாக இருப்போம், தம்பியாக இருப்போம், மச்சானாக இருப்போம், மாமனாக இருப்போம்னு பேசுகிறார். சரி, அது உறவு முறை, ரைட்டு நீ சொல்கிறது. அடுத்தது இடையில பேசும்போது புருஷனாக இருப்போம்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய தவறு. அதுமாரி பேசலாமா பப்ளிக் மீட்டிங்கில்? சரியா, நீ வந்து தவறுதலாக ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லிட்டேன். சொன்னோன்னே எதுக்கு கெக்கன்னு சிரிக்கல? உண்மைதான். நீ அதே இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா தாய்மார்களை தப்பாக நினச்சிக்காங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் அந்த வார்த்தை வந்துட்டு, பெரியவங்க என்ன மன்னிச்சிங்க அப்படின்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா நீ பெரிய மனுஷன். உன்னை பாராட்டி நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீ என்ன பண்ணுற, அந்த மன்னிப்பு கேட்குங்கிற எண்ணம் இல்லாமல், அது தப்புங்கிற எண்ணம் இல்லாமல் கெக்கன்னு சிரிக்கிற. என்னையா மனுஷன் நீ? மனுஷனா நீ? அதாவது பொம்பளை பிள்ளை, அது விவரம் தெரியல, ஏதோ பேசுது, சரி பரவாயில்லன்னு அதை மன்னிச்சு விட்லாம். உனக்கு என்ன கேடுங்கிற? ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிற, நிதானமாக பேச வேண்டியதில்லை. ஆஃபீஸில் இடையில ஃப்ளோவில் புதுசாக இருப்போம்னு பேசுகிற. அப்போயாவது டக்குன்னு சரி நம்ம தடுமாறிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை, டக்குன்னு ஒரு மன்னிப்பு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய மனுஷனுக்கு அளவு. மன்னிப்பு கேட்கலாம் பெரிய மனுஷன். அந்த புத்தி கூட இல்லாமல் பேசுகிறேன். அப்புறம் உங்களை தக்குறின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பொதுமக்களை நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்குறது நியாயமா இல்லையா?